1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த செய்தியின் முதல் பகுதியை இன்று நான் பேசுவேன். அடுத்த பகுதியை அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் தொடர்ந்து வரணும். 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஸ்கிரீன்லையும் பார்த்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் சேர்ந்து இன்னும் 2 முறை இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் முடிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தில் மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், விஞ்ஞானம் எல்லாம் எதை நோக்கி போகிறது? முடிவை நோக்கி போகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், எதை நோக்கி போகிறது? முடிவை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சுபாவங்களை பாருங்க, அதுவும் உலகத்தின் முடிவைத்தான் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதுவும் நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சீக்கிரம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. முடிவு சமீபமாய் இருக்கிறது. சபை தெளிந்த புத்தியுள்ளதாய் மாற வேண்டும். மனவாட்டியாகிய சபை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், அபிஷேகத்தை பெற்ற ஒரு கூட்டம், ஆவியின் வல்லமையை பெற்ற ஒரு கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாமே முடிவை நோக்கி போது, ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாரு. ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது எதுல தெரியுமா? ப்ரேயர்ல. நான் நிறைய இடங்களுக்கு போறேன். வீடுகளில் ஜெபங்கள் கூட்டங்கள் போகும்போது அந்த ப்ரேயர் டைம்ல சிலர் எங்கேயாவது போயிடுவாங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லாமா? ப்ரேயர்ல கேர்லெஸ் ஆயிட்டோம்னா, ப்ரேயரை அலட்சியம் பண்ணா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்காது. எதை அலட்சியம் பண்ணக்கூடாது? ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. உங்க தனி ஜெபம் மட்டும் இல்லை, குடும்ப ஜெபம், சபையின் ஜெபங்கள், இதெல்லாம் ரொம்ப கண்ணியமா ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டியது. அந்த நேரம் அப்படியே அலட்சியமா அப்படியே கண்ணை சொக்கி சொக்கி அங்கங்க பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜெபம் என்றால் கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் என்றால் கேர்ஃபுல்லா, கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெப நேரத்தில் மற்ற காரியங்களை நம்ம செய்யறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை நம்ம பயிற்றுவிக்கணும், நம்மளை நாமே பயிற்றுவிக்கணும். அந்த எல்லாமே ஈஸியா செஞ்சிருவீங்க. உங்க லைஃப்ல 2 மட்டும் கஷ்டப்படும். என்னன்னு சொல்லட்டா? ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். மற்றதெல்லாம் ஈஸியா நடக்கும். ஆராதனை நேரம் நல்ல வர்ஷிப் பண்ணுவோம். ஆனா நீங்க பைபிளை வாசிங்கன்னு சொன்னா பைபிள் கஷ்டமா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஜெபமே வராது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. எதை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. எதை விட்டாலும் வேத தியானத்தை விட்டுறாதீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், என்றைக்கு நம்ம லைஃப்ல ஜெபம், வேத தியானம், சபை கூடுதல், இந்த 3ம் குறையுதோ அன்னைக்கு ஆவியானவரோடு உள்ள நெருக்கம் குறைந்து விடும். இந்த 3ம் குறையக்கூடாது. முப்பரி நூல் அறாது. காரணம், ஒன்று ஜெபம், இன்னொன்று இந்த நூல் வேத தியானம், 3வது சபை ஐக்கியம். இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில்
ரொம்ப பிரதானமானது. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களை பாருங்க, சபையில கூடுவாங்க, ஐக்கியப்பட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆதி சபை முக்கியப்படுத்திய 3 காரியங்கள், ஒன்று ஜெபம், இன்னொன்று வேதம். வேதம்னா பிரசங்கம், சுவிசேஷம் எல்லாமே அதில் வரும். 3வது சபை ஐக்கியம். இந்த 3ம் தான் பிரதானமாக இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதையும் வாசியுங்கள். இந்த 3ம் தான் ஃபோக்கஸ் ஆச்சு. சர்ச் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? ஜெபத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எழுப்புதல் என்று சொல்லும்போது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு இந்த சர்ச் எல்லாம் வெளியில் வாடகைக்கு எடுக்கணும். எப்படி பெண்கள் முகாமுக்கு இங்கே உள்ள சர்ச் எல்லாம் பத்தாமல் வெளியில் ரெண்ட்டுக்கு எடுத்தோமோ, அது மாதிரி உபவாச ஜபத்துக்கு ஐயோ இன்னைக்கு 300 சேரா 400 சேர் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவில் என்றைக்கு மக்கள் வருகிறார்களோ அதுதான் எழுப்புதலுக்கு ஆரம்பம். ஆமென். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சர்ச்சில் எதை? ப்ரேயர். எல்லாரும் சொல்லுங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணோம்? சர்ச்சில் என்னைக்கு ப்ரேயர் நடக்கு? பாஸ்டர் வேற ஏதாவது ஜபங்கள் இருக்கா? நாங்கள் வந்து சேர்ந்துக்கலாமா? கண்டிப்பாக சேர்ந்துக்கலாமே. கேளுங்க, லீடர்ஸ்கிட்ட கேளுங்க, ஏதாவது ஜபங்கள் இருக்கா? நாங்களும் வந்து சேர்ந்துக்கிடுறோம். அப்படி ஜாயின் பண்ணி பாருங்க, ஜப வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக மாறும். வேத தியானம், வசனம், இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 3வது சபை ஐக்கியம். இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி போனால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு சொல்றாரு 21:15, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யார்? துன்மார்க்கர், ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள். நமக்கு என்ன பிரயோஜனம்? ஜெபத்தினால் எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஜெபிக்கிறனால என்ன பிரயோஜனம்? இது தெரியாதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்றதே இல்லை. நிறைய பேர் ஜெபம்னு சொல்லும்போது கிறிஸ்தவ சடங்கு என்று நினைக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வந்துட்டோம். மார்க்கம், வழி, ஒரு வே, இதுல இருக்கிறனால நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி இல்லை, அப்படி இல்லை. இதனால என்ன பிரயோஜனம்? சிலர் தங்கள் மதத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் பூஜைகள், புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது மாதிரி ஜெபம்னு ஒன்று நினைக்கிறாங்க. இல்லை, இது 10ஓட 1 11 ஏதோ நம்ம செய்யணும்னு சொல்லி சிலர் சர்ச்சுக்கு வந்தோன்னு 2 கையை கும்பிட்டு அப்படி ரொம்ப தாழ்மையாக நிற்பாங்க. நிற்பது தவறல்ல. ஆனால் ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் நம்மை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனோடு உறவாடுகிற ஒரு நேரம், அவரிடத்தில் பேசுகிற ஒரு நேரம், அவரிடத்தில் பேசுகிற நேரம். ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது எவ்வளவு கண்ணியமா இருப்போம். சபை கண்ணியத்திற்குரிய இடம். ஆராதனை, ஜெபம், சர்வ வல்ல தேவனை சந்திக்கிற நேரம், அது கண்ணியத்திற்குரியதா இருக்கணும். ஜெபம் நடக்கும்போதே ஃபோன் எடுத்துட்டு போகக்கூடாது. ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளே, ஜெபம் நீங்க பண்ண முழங்கால் வீட்டில் போட்டீங்கன்னா ஃபோன் எல்லாம் சைலண்ட் ஆக்கிடணும். ஜெப நேரத்தில் நீங்க வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இது மதத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் புறஜாதிகள் தங்கள் மதத்தை வழிபடுகிறது போல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வரணும். காலையிலே போய் பக்தியோடு சாமி கும்பிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பூஜைகள் செஞ்சுட்டு வர்றதில்லை ஜெபம். கர்த்தர் அதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் எதன் அடிப்படையில் வருகிறது தெரியுமா? உறவின் அடிப்படையில் வருகிறது. எழுதி கொள்ளுங்கள். ஜெபம் உறவின் அடிப்படையில் ஏற்படுகிறது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண முடியலைன்னா கர்த்தரோட உறவு இல்லைன்னு அர்த்தம்.
நம்ம 50 வருஷம் சர்ச்சுக்கு வரலாம், நம்ம 40 வருஷம் 30 வருஷம் 70 வருஷம் ஆண்டவரை ஆராதிக்கலாம், அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா ஜெபம் பண்ண முடியலன்னா உறவு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் எதை கேட்கிறார் தெரியுமா? ஜெபத்தை தான் கேட்கிறார். இன்னைக்கு ஜெபம் எவ்வளவு நேரம் பண்றோம்? ஆண்டவர் நம்மளை அப்படிதான் ஆசீர்வதிக்க முடியும். தயவு செய்து நான் 2 கை கூப்பி கேட்கிறேன், உங்க லைஃப்ல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எல்லாம் சரியாயிரும், எல்லாம் சரியாயிரும். ப்ரேயர் இல்லாம எதை செஞ்சாலும் வேஸ்டா தான் போகும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுற செய்தி அதான், ஜெபம் இல்லாமையினால் ஏற்படுகிற பாதிப்புகள். இந்த தலைப்பில் தான் நான் தொடர்ச்சியாக பேச போகிறேன். இன்றைக்கு முதல் பகுதியை பேசுகிறேன், அடுத்த வாரம் செகண்ட் பார்ட். ஜெபம் இல்லாமையினால் ஏற்படுகிற பாதிப்புகள். நான் முதல்ல சொன்னேன், ஜெபம் உறவின் அடிப்படையில் என்ன செய்கிறது? வருகிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் நல்ல உறவு இருந்தால் பேசிட்டே இருப்பீங்க. ஆமேன். ஒருத்தர் கூட ஆமேன் சொல்ல பாருங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் நல்ல உறவு இருந்தால் என்ன செய்வீங்க? பேசுவீங்க. உங்களுக்கும் உங்கள் வீட்டம்மாக்கும் நல்ல உறவு இருந்தால் பேசுவீங்க. உறவு இல்லைன்னா அப்படி மூஞ்ச தூக்கிட்டு காப்பி டம்ளரை டம்முன்னு வரும், அது பாதி காப்பி வெளியே விழுந்துடும். திரும்ப குடிச்சிட்டு டம்ளர் தட்டி விட்டுருவார், கீழே குனிஞ்சு எடுக்கட்டும், அதில் பாதி காப்பி. உறவு இல்லைன்னா இஷ்டப்பட்டு செய்கிறது கூட கஷ்டமாக போகும். எல்லாரும் சொல்லுங்க, உறவு இல்லைன்னா சொல்லுங்க ஐயா. உறவு இல்லைன்னா சிலர்லாம் அப்படி பார்க்குறாங்க. சொல்லணுமோ? கண்டிப்பாக சொல்லணும். உறவு இல்லைன்னா இஷ்டப்பட்டு செய்கிறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். ஜெபம் இஷ்டப்பட்டு செய்கிறது அது கஷ்டமாக இருக்கும். சர்ச்சுக்கு வந்தோன்னே அப்படி சீரியஸ் ஆயிரும். எவ்வளோ நாள் ஜெபம் ஒன்று பார்த்துக்கிடும். நம்ம பாடுவோம், என்னை என்றி அணுவேதும் அசையாதையா. நான் நினைக்காம ஒரு அணு கூட இப்போ அசையாது பாருங்க. நீ கை தட்ட சொல்ற, நான் கை தட்ட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். அதாவது உறவு இல்லைன்னா எல்லாமே கஷ்டமா தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, உறவு இல்லைன்னா என்ன? எல்லாம் பாதி பேர் கீழே கொண்டுட்டீங்க. உங்க வீட்டு கதையெல்லாம் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். உறவு இல்லைன்னா எல்லாமே எப்படிதான் இருக்கும்? கஷ்டமா தெரியும். உறவு இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ ஜெபம் ஈஸியா மாறன்னா நல்ல உறவு நமக்கும் கர்த்தருக்கு இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நல்ல உறவு நமக்கும் கர்த்தருக்கு இருக்கணும். இந்த உறவை வலுப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வசனங்களை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உறவை காத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதை விட்டுறாதீங்க. ஜெபம் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஜெபம் பண்ணாலும் பதில் இல்லாம இருக்கும். 5 குறிப்புகள் இன்னைக்கு வேகமா சொல்றேன். முதலாவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். ஜெபம் இல்லைனா அன்னாள் வாழ்க்கையில எங்க போய் ஜெபம் பண்றான்? ஆலயத்துக்கு வந்து தான் ஜெபம் பண்ண வர்றான். வீட்டில் அவ ஜெபம் பண்ணதா பைபிள்ல இல்லை. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம அன்னாளுடைய பாசிட்டிவ் சைடை பார்த்துருக்குறோம். இன்னைக்கு அவளுடைய இன்னொரு பக்கத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவள் வீட்டில் பிரச்சனையை சகித்த நாட்களில், போராட்டமான இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்துல கூட அவள் ஜெபம் பண்ணதாக பைபிளில் இல்லை. ஆலயத்துக்கு வந்தபோது அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் இல்லாமல் நமக்கு ஏற்படுற முதலாவது பாதிப்பு, மனதை தாக்கும் அம்புகளை எதிர்கொள்ள முடியாது, அல்லது மனதை காயப்படுத்தும் அம்புகளை
எதிர்கொள்ள முடியாது. உங்கள் மனசை தாக்கும். உங்கள் மைண்ட், உங்கள் மனசு டிப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க, ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. எப்போ? ஜெபம் பண்ணாமல் இருந்தா. ஜெபம் பண்ணாமல் இருந்தா சிறிய காரியம் கூட பெருசாக தெரியும், சிறிய பிரச்சனை கூட பெருசாக தெரியும். சிம்பிளான காரியத்தை கூட மலை மாதிரி யோசிப்போம். அப்பா இது இப்படி ஆனால் எப்படி இருக்கும், அது இப்படி ஆனால் என்ன இருக்கும்? காரணம் என்ன? ப்ரேயர்லெஸ், ஜெபம் இல்லாத அனுபவம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அன்னாளுடைய மனது காயப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவளுக்கு எதிராக வருகிற அம்புகளை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியலை. காரணம் ப்ரேயர் இல்லை. உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ சவால்கள் வரட்டுமே, நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருந்தா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எங்கேயும் போய் கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே வராது. ப்ரேயர், பைபிள் ரீடிங், சபை கூடுதல், இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியில் வர்றதை நீங்களே எதிர்கொள்வீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தா. கர்த்தர் அடைச்ச வாசலை எவரும் திறக்க முடியாது. கர்த்தர் போட்ட லாக்கை யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. எவ்வளவு நீங்கள் மனுஷிகத்தில் முயற்சி எடுத்தாலும், எவ்வளோ கடனை வாங்கி என்னென்ன செஞ்சாலும், எவ்வளவு நீங்கள் பிரம்மாண்டமாக சில காரியங்களை யோசித்தாலும், ஆண்டவர் அடைச்சதை அவர் தான் திறக்கணும். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்மால் அடைக்கப்பட்ட சில கதவுகள் எல்லாம் எங்கள் ஜெபத்தினால் திறக்கப்படுவதாக. நல்ல கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா நீங்க அடைச்சதை திறப்பீங்க ஆண்டவரே. கர்த்தர் அடைச்ச கற்பம் திறக்கப்பட்டது எப்பொழுது? அன்னாள் ஜெபம் பண்ணின போது, அன்னாள் ஆலயத்திற்கு வந்த போது, அன்னாள் பொருத்தனை. கர்த்தர் அடைத்ததை கர்த்தரே திறந்தார். ஆண்டவர் அடைச்ச வாசலை அவர் திறக்க முடியும். நீங்க எவ்வளவு பேர் சேர்ந்து முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் தான் திறக்கணும், ஆண்டவர் தான் திறக்கணும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண போது எல்லாம் மாறுகிறது. தாக்குகிற அம்புகளை பார்க்கும் போது அல்றா, பலன் இல்லை, மனம் அடிவாகி விட்டாள். மனம் அடிவாகி விட்டாள், சோர்ந்து போனா. 8ஆம் வசனம். சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலப்பட்டுட்டே இருக்கா. நினைச்சு ஒரே வருத்தம். இது இப்படி ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி போயிடுச்சு, இவங்க இப்படி ஆயிட்டாங்களா, அவங்க எப்படி பேசிட்டாங்களா, இப்படி இதே நினைச்சு சஞ்சலம். ஆனா தீர்வு அவ கையில தான் இருந்து. எல்லா பிரச்சனைக்கான தீர்வையும் கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த தீர்வு என்ன தெரியுமா? ஜெபம். அந்த கீ என்னது? ஜெபம். கீயை போட்டா அடைச்ச லாக்க ஆண்டவரால் திறக்க முடியும். ஆமென். சாவி இல்லாமல் எந்த டோரையும் திறக்க முடியாது. உங்கள் பலத்தை பிரயோகித்து இந்த கதவை உடைக்கவும் முடியாது. ஆண்டவர் அடைச்ச கதவை உங்களால் உடைக்க கூட முடியாது. காரணம், ஆண்டவர் சொல்வார், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான். ஆமென். ஸ்தோத்திரம். அவன் தான் மெய்ப்பன். எதையுமே ஆண்டவர் சொல்ற பிரகாரம் நம்ம செய்யணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, கீ தர்றேன், அதான் பிரேயர். இந்த கீயை வச்சு திறந்து வா. அண்ணாலே, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை லாக் பண்ணது, இந்த டோரை லாக் பண்ணது நான் தான். ஆனா நீ எப்படி திறக்கணும்? அழுது திறக்க முடியாது, சஞ்சலப்பட்டு திறக்க முடியாது, போராடி திறக்க முடியாது, சாப்பிடாம இருந்து சாதிக்க முடியாது. ஜெபம் பண்ணா இந்த கதவை திறக்கலாம். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. அழுது சாதிக்க முடியாதுங்க. சாப்பிடாம உட்காந்து அப்படியே விரதம் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை நீங்களே வருத்தப்படுத்தி ஒன்றையும் சாதிக்க முடியாது. சில பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு அதுவரை அழுது புரண்டு உருண்டு சாப்பிடாம இருந்து சாதிக்கும். நம்மெல்லாம் புத்திரர் ஆயிட்டோம். நம்மெல்லாம் தலைகீழ உருண்டாலும் ஆண்டவர் கதவை திறக்க மாட்டார். கீ ஜெபம். கீயை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ல ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். கடந்து கதவெல்லாம் உடைக்க நினைக்காதீங்க, உடைக்கவே முடியாது. இரும்பு கதவு கூட உடைச்சிடலாம், ஆண்டவருடைய போட்ட கதவை யாராலும் உடைக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க.
ரொம்ப சிம்பிளாக கையில் சாவியை தந்துட்டேன். ஜெபம் பண்ணா மாற்றங்கள் நிகழும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சஞ்சலப்படுறனால கதவு திறக்காது, துக்கப்படுறனால கதவு திறக்காது. 6ஆம் வசனத்தில் இருக்கு. அப்படியே உட்கார்ந்து ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டு ரொம்ப சீரியஸாக இருந்து வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கிறனால ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. உங்கள் பிரச்சனையை நீங்கள் போய் 10 பேர்கிட்ட சொல்கிறனாலையும் தீர்வு வராது. ஆண்டவர் சொல்றார், கீ யூஸ் பண்ணுங்க, ப்ரேயர், ஜெபத்தை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நான் அடைச்சதை நானே திறப்பேங்கிறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இது தெரியாமல் நம்ம என்ன பாடுபடுறோம், இது தெரியாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆமேன், ஆமேன். சிலர் கவனம் எங்கேயோ போயிட்டான்றிருக்கே. ஆமேன். ஆண்டவர் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணுங்க. அவள் ஜெபம் பண்ணக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச். ஏற்கனவே செஞ்சதை அவள் திரும்ப செய்யல. 1 சாமுவேல் 1:18. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கை ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை. ஜெபம் ஏன் பண்ணணும்? வாழ்க்கை மாறுவதற்காக. ஜெபம் ஏன் பண்ணணும்? சூழ்நிலைகள் மாறுவதற்காக. ஏன் ஜெபிக்க வேண்டும்? கர்த்தர் அடைச்சதை திறப்பதற்காக. ஏன் ஜெபிக்கணும்? முன்னால செஞ்சிட்டு இருந்ததை இனி செய்யாமல் இருப்பதற்காக. நல்ல ஜெபம் பண்ணிட்டு முன்னால செஞ்சதே திரும்ப செஞ்சீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணியே பிரயோஜனம் இல்லை. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது என் கஷ்டம் யாருக்குங்க தெரியும்? என் கஷ்டம் அவருக்கு தெரியும் தானே. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு போயிருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்ததே அவர்கிட்ட சொல்றதுக்கு தானே. அவர்கிட்ட சொன்னா போதும், எல்லாம் அற்புதமா நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க, ஏற்கனவே, எல்லாரும் சொல்லுங்க, ஏற்கனவே செய்ததை ஜெபித்த பிற்பாடு சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபித்த பிற்பாடு நான் திரும்ப செய்யக்கூடாது. அதான் மாற்றம். ஏற்கனவே செஞ்சதை திரும்ப செஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சர்ச்சுக்கு வந்த என்ன பிரயோஜனம்? அதே துக்க முகம், அதே சோகம் மூஞ்சி, அதே அழுக, கொஞ்சம் கூட மாறல. அழுக ஆனந்த கண்ணீரா மாறணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சபை, அதுதான் சபை. இன்னொரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 3:1 முதல் வசனத்தில் பார்க்கும்போது அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனமே அபூர்வமாக இருந்தது. தரிசனம் கூட பிரத்யட்சமா இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்த ஒரு அன்னாளுடைய ஜெபம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால், ஒவ்வொரு கூட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாக வசனத்தை கொடுக்கிறாரு. இந்த சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. வசனம் அபூர்வமாக இருந்து தரிசனம் பிரத்யட்சமாக இல்லை. அந்த காலத்தில் கூட அற்புதம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு வரும்போதெல்லாம் பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதா? நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். 109ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திற்கு வரும்போது, 109ஆம் சங்கீதம் வசனம் 4 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அன்னாலே உன் மனதை காயப்படுத்தக்கூடிய அம்புகள், உன் வாழ்க்கையை சங்கடப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது, எவ்வளவு எதிரா மனிதர்களும் பிசாசும் நின்றாலும், நன்மைக்கு பதிலாக தீமைகளை உங்க வாழ்க்கையில மனிதர்கள் செய்தாலும் நீங்க செய்யணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கிருபை தருவீராக. ஆமேன் சொல்லாமா? நம்ம என்ன செய்வோம்? நானோ அழுது கொண்டிருப்பேன், நானோ 10 நாள் சாப்பிடாம இருப்பேன், நானோ பார்க்குற எல்லாத்தையும் மூஞ்ச தொங்க போட்டு ஏசிட்டே இருப்பேன், நானோ என்னென்ன செய்வேன்னு நீங்களே சொல்லிக்கிடுங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல நானோ, எல்லாரும் சொல்லுங்க, நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரச்சனை வருது, வியாதி வருது, பலவீனம் வருது, நானும் சர்ச்சுக்கு வராம வீட்டில் உட்கார்ந்துருப்பேன், நானும்
எங்கேயாவது சுற்றிட்டு வருவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் என்ன சொல்லணும், ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். என் தேவைகள் சந்திக்கப்படாதது உண்மைதான், எதிர்பார்த்த அற்புதம் நடக்காதது உண்மைதான், நான் நம்பின அனைத்தும் என்னை கைவிட்டது உண்மைதான். ஆனால் ஒரு சாட்சி நான் சொல்ல வேண்டும், நானும் அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். செய்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் இல்லைன்னா எதிராக வருகிற அம்புகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியாது, பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. 2வது குறிப்பு, நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அந்த வசனம் உங்களுக்கு விளங்கும். வாசித்துட்டு குறிப்பு அடுத்து தான் சொல்லுவேன், எழுதிக்கிடுங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9 வரை. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். இரவும் பகலும் வேலை இணைந்து நடந்து வருது. எல்லாரும் ஒரு மனமா செய்யறாங்க. ஜனங்கள் வேலை செய்யறதுக்கு ஆவலா இருந்தாங்க. ஆனால் இது சிலருக்கு எரிச்சலை கொடுக்கு. 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. 8ஆம் வசனத்துல அதை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. 9ஆம் வசனத்துல இந்த கூட்டம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் இல்லாமையினால் ஏற்படக்கூடிய 2வது பாதிப்பு, கர்த்தருடைய காரியங்கள் தடைபடும். கர்த்தருடைய காரியங்கள் தடைபடும். இன்னொரு விதத்தில் எழுதுன்னா ஆவிக்குரிய ஜீவியம் தடைபடும். உங்க ஆவிக்குரிய ஜீவியம் தடைபடும். எப்படி அலங்கம் 52 நாட்களுக்குள் எல்லாரும் இணைஞ்சு கட்டி முடிச்சாங்களோ, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை நீங்க கட்டணும்னா, உங்க ஆவிக்குரிய ஜீவியம், உங்க கணவருடைய வாழ்க்கையை கட்டணும். இடிந்து போய் கிடக்கு, ஜெபம் இல்லாம இடிஞ்சு போய் கிடக்கு. எல்லாம் இருக்கு, ஜெபம் இல்லை, இடிஞ்சு போய் கிடக்கு. இதை கட்டுறதுக்கு 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். எங்க ஜெபம் இல்லையோ அங்க ஊழியத்தை பிசாசு ஸ்டாப் பண்ணிடுவான். எங்க ஜெபம் இல்லையோ அங்க ஆவிக்குரிய ஜீவியம் நின்று போகும். அப்படியே வர்றீங்க, நடந்து 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 அழுகையின் பள்ளத்தாக்க ஒருவன் நடந்து போயிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல பிரேயர் இல்லாம போதோ அந்த இடத்துல உங்க ஜீவியம் ஸ்டாப் ஆயிரும். நீங்க அடுத்து வளர முடியாது, அடுத்து நடக்க முடியாது. இன்னும் புரியும்படியா சொல்றேன், எங்க பெட்ரோல் ட்ரை ஆகுதோ அங்க உங்க 2 வீலர் ஸ்டாப் ஆகிறது போல, எங்க பிரேயர் இல்லாம இருக்கோ அந்த இடத்துல நின்றுவீங்க. நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, நீங்க எல்லாம் செய்வீங்க, கிறிஸ்தவ காரியங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும், பார்க்கும்போது நீட்டா டீசெண்டா இருப்போம், எல்லாமே இருக்கும். ஆனா பிரேயர் இல்லாதனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால போக முடியாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா ஜெபம் இருக்கணும். அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க சிலர், அப்படியே ஒரு மாதிரி அசம்பந்தமா. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல உற்சாகமா ஜெபம் பண்ணா உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளருங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளரணும். சிலர் ஒரு குறிப்பிட்ட அளவில் நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் பைபிளை பற்றி யோசனை எல்லாம் தெரியும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் இல்லாமல் இங்கே ட்ரையாக நிற்கு, திரும்ப ஜெபத்தை ரீஃபில் பண்ணால் பெட்ரோலை எப்படி ரீஃபில் பண்ணுற மாதிரி மறுபடி ஜெபத்தை நம்ம செய்ய ஆரம்பித்தா அடுத்து நம்ம தொடர்ந்து ஓட முடியும், ஆண்டவருக்காக பயன்பட முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 52 நாட்கள்ல
நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 நாட்கள் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை கட்டுறதுக்கு ஒரு 52 நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து சபையோடு ஐக்கியப்பட்டு நல்ல ஒரு 52 டேஸ் ஒரு டைம் எடுங்க. இது எதை காட்டுது? ஒரு குறுகின காலம் போதும் உங்க வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்குள்ள கட்டி எழுப்ப முடியும். அது எப்படிங்க முடியும்? 52 நாட்கள்ல அலங்கம் கட்டப்பட்டது. எப்படி கட்டப்பட்டது? ஜெபத்தினால் கட்டப்பட்டது, ஜாமம் காக்கிறவர்களால் கட்டப்பட்டது, ஒரு மனமாய் கர்த்தருடைய வேலையை செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்களால் கட்டப்பட்டது. நீண்ட காலம் எடுக்காது. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கே எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுகிறோமே. என்ன 10 வருஷம் கழிச்சா ஒவ்வொன்றா விட்டுட்டு வர்றோம்? இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த சனமே, அந்த பொழுதே, அந்த நிமிடத்திலே, அந்த வினாடியிலே பழைய வாழ்க்கையை தூக்கி எறிகிறோம். புதிய வாழ்க்கைக்குள் நாம் வருகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. குறுகிய காலத்துல உங்க ஜீவியம் கர்த்தருக்கு மகிமையா மாறும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனா தான் நான் எல்லாம் கொஞ்சம் பலப்பட முடியும் சொல்லாதீங்க. 52 நாட்கள்ல அலங்கத்தை கட்டி முடிக்க முடிந்தது என்றால், ஜபம் பண்றவங்களா இருந்தா, சபையோடு நல்ல ஐக்கியம் உள்ளவர்களா இருந்தா, வசனத்துல நிக்கிறவங்களா இருந்தா, குறுகிய காலத்துல உங்களால வளர முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 3 வருஷம் தாங்க ட்ரைனிங் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்களுக்கு லீடர்ஷிப்க்கு கொண்டு வந்தார். எத்தனை வருஷம்? 30 வருஷம்லாம் தேவையில்லை. இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எத்தனை வருஷம்? என்ன ஒரு மாய் பாக்கிய 3 வருஷம். 3 வருஷம் கொடுத்த ட்ரைனிங் அடுத்து அதாவது கடைசி வர வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் கர்த்தருக்காக ஓட முடிஞ்சு. ரொம்பலாம் அவங்க பிரயாசப்படலை. 3 வருஷம்தான். எத்தனை வருஷம்? சர்ச்சுக்கு வந்து 3 வருஷத்துல ஆத்துமாதாயம் பண்றவங்களா மாறணும். சர்ச்சுக்கு வந்து 3 வருஷத்துல நீங்க எல்லாம் சீசத்துவத்துல வளரணும். சபைக்கு வந்து 3 வருஷத்துல ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? 3 வருஷத்துல பலப்பற்றணும். ஆவியானவர் அதுக்கு தான் 3 வருஷம் முடிகிற அந்த டைம்ல ஆவியானவர் சீஷர்களை நிரப்பினார். சாட்சிகளா மாறினாங்க. உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. எங்க வாழ்ற காலமே கொஞ்சங்க இல்ல, பலப்படுறக்கே பல ஆண்டு போயிட்டு இருந்தேன்னா எத்தனை பேரை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர போறோம்? அதாவது பேசிக்கா ஒரு ஊழியத்தை செய்ய, ஆண்டவருக்காக நிற்கிறதுக்கு குறுகிய காலத்துல நீங்க கர்த்தருக்குள்ள வளர முடியும். ஜபம் பண்றவங்களா இருந்தா, எதை பண்றவங்களா இருந்தா? ஜபம் பண்றவங்களா இருந்தா. இங்க கவனிங்க பிரதர், அசந்த மாதிரி இருக்கு, டக் டக்குன்னு எழுப்பிடுவேன், கொஞ்சம் கூட அசரப்படாது. ஜபம் பண்றவங்களா இருந்தா குறுகிய காலத்தை அலங்கத்தை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? சில அலங்கள்லாம் விழுந்து வருஷம் ஆயிட்டு, சில குடும்பத்தில் கணவன் மாதிரி எலும்பாம போய் வருஷம் ஆயிட்டு, ஏதோ சர்ச்சுக்கு வர்றாங்க போறாங்க, பாரம்பரியம், ஜெபம் இல்லாம போய் வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மறுபடி கட்டன்னா இன்னும் அப்படிலாம் போண்டாம். 52 நாள் குறுகிய காலம் மறுபடி நீங்க கர்த்தருக்காக ஷைன் பண்ண முடியும். இழந்த அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 52 நாட்களுக்குள்ள அது நடந்துங்க. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணாதவர்களா இருந்தா உங்க ஆவிக்குரிய ஜீவியம் தடைப்படும். எந்த இடத்துல பிரேயர் இல்லாம இருக்கும் அங்க உங்க வண்டி நின்றுட்டுன்னு அர்த்தம். ஒரு ஊழியத்தை செய்றீங்க, அதுல அப்படியே ஜெபம் குறைஞ்சு அப்படியே போயிட்டுனா அந்த லெவல்ல தான் நீங்க நிக்கீங்க. அதுக்கு மேல உங்களால போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பிரேயர் இல்லாம உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய உயர்வை கனவுல கூட நினைக்காதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண வைங்க, கர்த்தர் உங்க சந்ததிகளை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நாங்க காலையில எழும்பின உடனே முதல்ல என் மனைவி பாப்பா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிடுவாங்க. நான் திரும்ப ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது தலையில கை வச்சு ஒரு ஜெபம். எதுக்கு?
ஆண்டவரே இந்த பிள்ளை உமக்காக வளரணும் ஆண்டவரே. உங்கள் வீட்டில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அதை செய்யுங்களேன். உங்கள் பிள்ளைகள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் டைம் இருக்கும். பிள்ளையில ட்ரெஸ் பண்ணி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்ப, அங்கே அனுப்ப எல்லாம் நேரம் இருக்குது. தலையில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுது. தினமும் அதை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஒலிவ மர கன்றுகளை போல, பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணுமா? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன வாக்கு தத்தம் உங்களில் நிறைவேற வேண்டுமா? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டுமா? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், நாங்கள் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணோம், ஆராதிக்கணும். என் பிள்ளைகளும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நானும் ஜெபம் பண்ண ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மாலாம் ஜெபம் பண்ணோம். அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். மூன்றாவது, மத்தேயு 26 அதிகாரம் 41, 42 வசனங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 41, 42. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதென்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவதென்று ஜெபம் பண்ணினார். மூன்றாவது, ஜெபம் இல்லாமையினால் உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபம் பண்றார். 40ஆம் வசனத்தில் சீசல்ல பார்த்து இயேசு சொல்றாரு, என் கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ரொம்ப இல்லை, 1 hour. பின்னால் இருக்கிற அந்த அம்மா உட்கார சொல்லுங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாது? விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? ரொம்ப நேரம் இல்லை, 1 hour. 1 hour அப்படி கேட்கிறார். ஏன்? 39ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. மனுஷிகத்தில் ஒரு போராட்டம். இதெல்லாம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வராமல் இருக்குன்னா, ஆண்டவுடைய சித்தத்தை செய்யணும்னா தேவனுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபம் பண்ணாதனால இந்த சீஷர்களுக்கு ஆண்டவுடைய நோக்கம் புரியல. கர்த்தர் பேசுறாரு, இயேசு சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு புரியல. ஏன் புரியல? ஜெபம் இல்லை. மூன்றாவது காரியம், ஜெபம் இல்லைன்னா கர்த்தர் நம்மோடு பேசுவதின் நோக்கம் புரியாது. கர்த்தர் ஏன் பேசுறாரு? கர்த்தர் பேசுறதே விசனமா இருக்கும். கர்த்தர் பேசுறதே நமக்கு நெகட்டிவா இருக்கும். ஆவியானவர் நம்ம நன்மைக்காக பேசுறத நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுத்துருவோம். கர்த்தர் உங்க நன்மைக்காக பேசுறத உங்களால புரிந்து கொள்ள முடியும்னா நீங்க ஜெபம் பண்றவங்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்க நல்லா ஜெபிக்கிறவங்களை எங்களை மாற்றுங்கப்பா. சீஷர்களால் விளங்கி கொள்ள முடியலை. ஏன்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் வரக்கூடிய பிரச்சனையை ஜெயிச்சிடலாம், இதைத்தான் சொல்கிறாரு. இதை கூட அவங்களால புரிய முடியலை. ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதனால விளங்கி கொள்ள முடியலை. ஜெபிக்கிற அனுபவம் இருந்தால் தான் ஆவியானவர் பேசுகிறத உங்களால் விளங்க முடியும். கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஏன் என்னோட பேசுகிறார், என்ன சொல்ல வர்றார், இதெல்லாம் உங்களுக்கு புரியணுமா? ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு ஜெபிக்கிறவங்களா மாறணும். அப்போஸ்தலர்ல ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் எழுதுங்க. 1 அதிகாரத்தில் ஜெபம் பண்ண வச்சாரு. 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வச்சாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யார் ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்கள் ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கி அவங்களோட பேசுகிறார்.
புரிஞ்சுக்கிட்டனால 3000 பேர் அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை விளங்குற அந்த கிருபை இல்லை, ஆவியானவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபை இல்லை, ஆவியானுடைய நடத்துதலை விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. அது இருந்தா நீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களோட பேசுறத விளங்கி கொள்ள முடியும். 1ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ண வச்சு 2ஆம் அதிகாரத்துல பேசுறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஜெபம் இருக்கோ அங்க கர்த்தர் பேசுவாருங்க. யார் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களோட நிச்சயமா பேசுவார். 10 நாள் ஜெபம், ஒரே நாள் கர்த்தருடைய வார்த்தை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. வச்சு நல்ல கை தட்டி 10 நாள் ஜெபம் பண்ண வச்சு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் பிரசங்கம் கிரியை செய்யணும்னா 10 நாள் ஜெபம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் உங்க இருதயத்துல கிரியை செய்யணும்னா வாரம் முழுசும் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணேன்னா அந்த வாரம் முழுவதும் நான் ஜெபத்தில் இருந்தால் தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஒரு நாள் தான் பேதுரு எளிமை நின்று பிரசங்கம் பண்ணுறான். அதுக்கு எத்தனை நாள் ஜெபம்? 10 நாள் ஜெபம். ஊழியத்துக்கு சரியான ஜெபம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. அந்த ஊழியமும் ஆசீர்வாதமாக இருக்காது, நமக்கும் ஆசீர்வாதம் வராது. எந்த ஊழியமாக இருந்தாலும் நான் மிக தாழ்மையோடு சொல்கிறேன், நல்ல ஜெபத்தோடு செய்யுங்க. நீங்கள் ஜெபம் இல்லைன்னா அன்னைக்கு கூட நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. பாஸ்டர் இப்படி ஒரு சூழ்நிலை, பர்சனலாக சொல்லிடுங்க, நான் சரியாக ப்ரேயர் இல்லை, எனக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்னா அந்த ஊழியம் மாற்றி ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் ஜெபம் இல்லாமல் எந்த ஊழியத்தையும் செஞ்சிடாதீங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? சண்டே ஸ்கூலோ கேர்சலோ சபையில் எந்த ஊழியமோ ஜெபத்தோட செய்யுங்க. 10 நாள் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ஊழியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஊழியத்துக்கு 10 நாள் ஜெபம். அதுக்கு தான் சனிக்கிழமை அந்த நாட்களில் காத்திருப்பு கூட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு தேவ மனுஷன் அப்படி காத்திருப்பு கூட்டம் சென்னையில் பாஸ்டர் சுந்தரம் ஐயா, ஏசிஏ சபை நமக்கு தெரியும். அந்த நாட்களில் அவங்க ஒரு நாள் நடத்தி இருக்கும்போது அன்னைக்கு அவர் இல்லை, அந்த மூத்த போதகர் இல்லை, பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் தான் அன்றைக்கு அந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கிறாங்க. நடத்தி முடிக்கிற நேரத்தில் ஒருவர் போய் ஆசீர்வாத ஜெபம் சொல்லி என்ன ஆத்மாவை போடும்போது தான் உள்ளே போய் உட்கார்றாரு. சரி, ஆண்டவர் ஏதாவது பேசுவார்னு வந்தால் அங்கே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏசாயால அந்த வசனம் இருக்கு, மனம் நொந்து போன ஒரு ஸ்திரீயை போல நீ எந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற. அந்த வசனத்தை சொல்லி ஆவியானவர் ஆசீர்வாதம் ஜெபம் போட்டதுக்கு அப்புறம், யூஸ்வலாக நம்ம அப்போ சொல்கிறது இல்லை, ஆனால் இவர் அப்படி போய் உட்காரவும் முடியவும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை அவரை தொட்டு அந்த இடத்துல அவர் அபிஷேகத்தில் நிரம்பி ஆக மகிழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் உலகம் முழுசும் பெரிய ஊழியக்காரர். அவர் சொன்ன சாட்சியை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் காத்திருக்கிறோம்? அந்த வசனம் ஏசாய் 54:6 இருக்கு. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இந்த வேடை சொல்லவும் இவர் அபிஷேகத்தில் நிரம்பிட்டார். எப்போ? ஆமேன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம். சாம் சுந்தரம் அவங்க சொன்ன அந்த வசனத்தை கடைசியில் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அவரை தொட்டார், அழைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதான் ஜெபத்தில் இருக்கிற மேன்மை. அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்க, கடைசியில் வந்து உட்கார்ந்த அந்த மனுஷனை இந்த ஒரு வசனம் தொட்டது. அவரை கர்த்தர் ஊழியத்தில் இன்னைக்கு வல்லமையாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள். எவ்வளவோ சாட்சிகள் இருக்கு, எவ்வளவோ சாட்சிகள். ஒரு வேர்டு போதும் ஆண்டவர் உங்களை தொடர்றதுக்கு. ஜெபம் ரொம்ப முக்கியம். காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
காத்திருப்பு கூட்டத்தில் தான் அவருக்கு அந்த வார்த்தை கிடச்சி இன்னைக்கு உலகம் முழுசும் ஆண்டவர் அவரை கொண்டு போயிட்டு இருக்காரு. உபவாச ஜபம் அதான் காத்திருப்பு கூட்டம். இந்த ஜபத்தில் வந்து காத்துருங்க, ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜபம் இல்லாமல் ஒன்றையும் சாதிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, ஜபம் இல்லாமல் ஒன்றையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் பேசுறதை நோக்கம் புரியணுமா? கர்த்தர் அழைத்தார் அப்படின்னு அந்த வசனத்தை அவர் சொல்லி முடிக்கவும் இவர் ஆவியில குதிச்சிட்டார். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருந்து உனக்கு தான் இந்த வசனம் பேசுறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி எடுக்க முடியும்? ஆண்டவர் என்னோட தான் பேசுறாரு, இந்த வேர்டு எனக்கு தான். நல்ல கை தட்டி ஆவியில் நிரம்பணும். அப்போ அப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. கர்த்தர் பேசுறதோட நோக்கம் புரியன்னா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலைன்னா உங்களுக்கு வேர்டு கிடைக்காது. திரும்ப சொல்றேன், ஜெபம் இல்லாதவங்க வாழ்க்கையில வார்த்தை இருக்காது. ஜெபம் இல்லைன்னா என்ன இருக்காது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் இல்லைன்னா வார்த்தை இருக்காது. ஜெபம் இல்லைன்னா வார்த்தை கிடைக்காது. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் வார்த்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஜெபம் இல்லைன்னா வார்த்தை கிடைக்காது. நீங்க பிரேயர் இல்லாம வந்து உட்காருங்க. இங்க ஒண்ணு உங்களை ஆண்டவர் தொடுவார், ஜெபிக்கிறவங்கள மாற்றுவார். இல்லை வழக்கமா ஜெபம் இல்லாமலே வந்தா வார்த்தை இல்லாமலே இருப்பீங்க. ஒரு சர்ச்சில் வரும்போது நூற்றுக்கணக்கான பேரை தொடரவர், சிலர் ஆண்டவரால் தொட முடியல. காரணம் ஜெபம் இல்லை, ஆயத்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனா சனிக்கிழமை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ணி உங்க மைண்ட் ஆயத்தம் பண்ணிடணும். 7 மணி ஆராதனை, 9:30 மணி ஆராதனை, 9:30 யோசிக்காதீங்க, 7 o'clock யோசிக்காதீங்க. ஆண்டவரே ஒரு 6:45, ஒரு 9:15 அப்படி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே நான் போய் ஆராதிக்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது, நான் தான் ஜெபம் பண்ணணும், வசனத்தை குறிப்பெடுக்கணும். உங்க மைண்டை ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோட கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நானும் எந்த கவன சிதறலுக்குள்ளும் போகக்கூடாது, என்னால் எந்த கவன சிதறலும் வரக்கூடாது. ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆமேன் சொல்லாமா? இதெல்லாம் ஆலயத்தில் நம்ம செய்யக்கூடியது. ஆமென், அல்லேலூயா. 4வது லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். ரொம்ப முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவ வந்து அவர்கள் பிடித்த போது பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்கூசுடைய காதை போய் வெட்டிட்டான். தலையை கழுத்தை வெட்டுற காதை வெட்டிட்டான்னு நினைக்கிறேன். காதை வெட்டிட்டான். தூக்க கலக்கத்தில் என்னமோ நடக்குது, என்னமோ வந்துட்டாங்கப்பா எதிரிகள், எட்டுறா பட்டயத்தை, வெட்டு ஒரு வெட்டுனா வெட்டிட்டான். சிலர் அதான் யோசிக்கவே மாட்டாங்க. பிரச்சனை வந்து தட்டாப்டான்னு பட்டயத்தை எடுத்து வெட்டின மாதிரி எல்லாம் முடிஞ்சு போயிடும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு 50-51 இயேசு சொல்றார், இம்மட்டில் நிறுத்துங்கள். ஸ்டாப் பண்றார். ஜெபம் இல்லாதனால பேதுரு லைஃப்ல பிரேயர் இல்லை. என்ன நடந்து? 4வது மனுஷிக கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் அணுகுவதும் உண்டாகும். எந்த காரியத்தையும் ஜெபம் இல்லைன்னா மனுஷிகத்துல தான் பார்ப்பீங்க, மனுஷிகத்துல தான் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. என்றைக்கு தெய்வீகத்தில் ஹேண்டில் பண்ணி பழகுறீங்களோ அன்றைக்கு தான் நீங்கள் ஜெபிக்கிறவங்க என்பதை நிரூபிக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பிரச்சனையை எல்லாரும் கையாளுற விதத்தில் கையாளாதீங்க. தெய்வீக சிந்தையோடு ஆவியானுடைய ஒத்தாசையோடு பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணனா உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கணும். ஜெபிக்காத பேதுரு மனுஷிக கண்ணோட்டத்தில் பார்க்குறான். எங்கள் குடும்ப வழக்கம் பாஸ்டர், எங்கள் சொந்த பந்தங்கள் இப்படி தான் நினைப்பாங்க. இதான் மனுஷிகத்தில் பார்க்கிறது. ஆண்டவர் சொல்றார், தெய்வீக கண்ணோட்டத்தில் பாருங்க. ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அவர் பார்க்கிற விதத்தில் பார்க்கணும். இவனால் அதை பார்க்க முடியல, காரணம் பிரேயர் இல்லை. ஜெபம் எங்க இல்லையோ பிரச்சனையை தப்பா பார்த்துருவீங்க. பிரச்சனையை மனுஷன் பார்க்கிற விதமா பார்ப்பீங்க. பெருசா இருக்கும், பெருசா இருக்கும். நாளைக்கு வர்ற பிரச்சனை இன்னைக்கே வந்து மனுஷிகத்தில் பார்க்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் ஆக போறது இல்லை பேதுருவே, பட்டயத்தை எடுத்து உரையில போடு.
பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால தான் சாவான். நீ ஒரு சரியான விஷயத்தை செய்யறன்னு சொல்லி ஒரு தவறான காரியத்தை செய்யற. பேதுருவை எச்சரிக்கிறார், மனுஷிகத்துல பிரச்சனைய ஹேண்டில் பண்ணா தவறான காரியத்தை செஞ்சிருவோம், மிஸ்டேக் வரும், பாதிப்புகள் வரும். பேதுரு செஞ்ச தவறுனால மல்கூசு காது போச்சு. ஜெபம் இல்லாதவர்களால மற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஜெபம் இல்லாதவர்களால் பிறர் என்ன செய்வாங்க? பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் ஜெபிக்காத ஆட்களோட சேர்ந்துடக்கூடாது. ஜெபிக்காத ஆட்களை கண்டா பயப்படணும். நான் முதல்ல சொன்னேன், ஏன்னா அவங்க ஆபத்தானவங்க. ஜெபிக்காத பேதுரு ஆபத்தான மனுஷனா மாறிட்டான். ஒரே வெட்டு மல்கூசு காது போச்சு. இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களா இருந்தா கர்த்தருடைய சிந்தையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கிற நபரா இருந்தா ஆவியானவர் பார்க்கிற விதத்துல ஒன்றை பார்க்க முடியும். குடும்பத்துல ஒரு பிரச்சனை சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா மனுஷிகத்துல பார்த்தா இது எப்படி, அது எப்படி, அதனால இது, இதனால அது, அதனால அது, இப்படி போயிட்டே இருக்கும். வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் பார்க்கிற விதமா பார்த்தா பிரச்சனையை ஜெயிச்சிடலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா எண்டே இருக்காது, போயிட்டே இருக்கும். கமா போட்டுக்கிட்டே இருக்கும். பிரச்சனைக்கு புல் ஸ்டாப் வைக்கணும்னா, முடிவுக்கு வரணும்னா ஜெபிக்கிற நபரா மாறுங்க. சீஷர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தானே. இப்போ காதை இயேசுநாதர் ஒட்டலைன்னு என்ன இருக்கும்? அவ்வளோ சீஷர்களும் யூதாஸ் தப்பிட்டான். 11 பேரும் சிறையில் தான் இருக்கணும். தேவைப்பட்ட 11 பேரையும் கொண்டு சிறைச்சேதமே பண்ணியிருப்பாங்க. சிலுவையில் இவங்களையும் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. காதையை வெட்டுறீங்க எப்பா? இயேசுநாதரை அடிக்கிறதோட சேர்த்து 11 பேரையும் காலி பண்ணிடுவோம். ஒருத்தன் நம்ம வழியில் வந்துட்டான். ஏன்? இவர் செத்தாலும் இவரை காலி பண்ணாலும் இவனும் பெரிய தீவிரவாதிகளாக இருக்கானுவப்பா. இயேசுநாதர் கூட நம்ம சமாளிச்சிடலாம் போல, இவங்களை பிடிக்க முடியலையே, இவங்களையும் சேர்த்து காலி பண்ணியிருப்பான். சுவிசேஷம் வெளியே வராமல் போயிடும். இதை அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 11 பேரை ஆண்டவர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்து, ஸ்டாப். ஆண்டவர் சில காரியங்களை நிறுத்துவார். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களோட பேசுறார். மனுஷிகத்தில் அணுகாதீங்க, ஆண்டவர் பார்க்கிற விதத்தில் பாருங்க. அந்த கிருபை வேண்டாம், ஜெபம் வேணும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்தார்கள். நடுராத்திரியில் பாட்டு, ஜெபம். ஜெபம் பண்ண போது கட்டுகள் உடைந்தது. 5வது குறிப்பு, ஜெபம் இல்லாமையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. நம்மை கட்டி இருக்கிற கட்டுகள் தொடரும். அது உடையாது, கட்டு உடையாது. ஜெபம் இல்லைன்னா நிறைய கட்டுகள் உடையாமலே இருக்கும். கட்டுகளோட தான் ஆராதிக்கணும், கட்டுகளோட தான் ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். சில மணி நேரங்கள், நடுராத்திரியில் சில மணி நேரம் கட்டுகளோடு ஜெபம் பண்ணின பவுலும் சீலாவும் உண்மையாக ஜெபம் பண்ண போது அடுத்து கட்டுகள் உடைஞ்சு, கட்டுகள் உடைக்கப்பட்ட, எல்லா கட்டுகளும் நொறுக்கப்பட்ட நிலையில் அடுத்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கட்டுகளோட ஜெபம் பண்ண போறீங்களா? கட்டுகள் எல்லாம் உடஞ்ச நிலையில் ஜெபம் பண்ண போறீங்களா? கட்டுகள் உடஞ்ச நிலையில் ஜெபம் பண்ணா கட்டு இருக்கும்போது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சில கட்டுகளை நல்ல கவனிங்க. சில கட்டுகள் நமக்கு ஊழியக்காரங்க ஒத்தாசை வேணும், சபையின் ஜெபங்களோடு உடைக்க முடியும். ஆனால் சில கட்டுகளை உங்கள் ஜெபத்தினால நீங்களே உடைக்கலாம், உங்கள் ஜெபத்தினால உடைக்க முடியும். சங்கிலிகளினால் கட்டி போட்ட ஒரு அசுத்த ஆவி பிடித்த மனுஷனை இயேசு கிறிஸ்து வந்து விடுதலையாக்க வேண்டி இருந்தது. ஆனால் இங்கே சங்கிலியினால் கட்டப்பட்ட பேதுருவையும் பவுலும் சீலாவையும் இங்கே ஆவியானவர் இவர்கள் ஜெபத்தினாலேயே விடுதலையாக்கினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் இல்லைன்னா விடுதலை வராது, ஜெபம் இல்லைன்னா கட்டு உடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கட்டுகளை உடைப்பார். எல்லாம் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி